physiography division of India. See, first you take in your atlas la, unga atlas la, can you just take physiography division of India thematic map edunga. Physiographic division of India thematic map irukka. Orient Black Swan atlas irundhuchna adha first thematic map ah irukum nenikiren. Orient Black Swan atlas la first thematic map enadhu physiography division of India. You are getting it? See, nalla purinjukonga. First on physiographic basis how India is divided அப்படினு நீங்க புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு physiography என்னன்னு தெரியணும். See, if geology deals with structure and nature of rock, ஒரு ராக்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி, நேச்சர் என்ன, ஓகே, அதாவது அது ஃபோல்டட் மவுண்டெயின்ஸா, அது என்ன பிளாக் மவுண்டெயினா, வாட் இஸ் த கெமிக்கல் கம்போசிஷன், ஓகே. இஃப் ஜியாலஜி இஸ் மோர் கன்சர்ன்ட் வித் structure and nature of rocks and landforms, the physiography is more concerned with relief or height. It is concerned with relief or height of a landform. Okay, if geology deals with structure and nature of rocks and landforms, the physiography deals with relief or height of a landform. It deals with relief or height of a landform. புரிஞ்சா? அதாவது அது என்ன மவுண்டெயினா, பிளெயின்ஸா, பிளாட்யூஸா, புரிஞ்சா? இந்த மாதிரி வெதர் இட் இஸ் அ மவுண்டெயின், பிளெயின்ஸ், பிளாட்யூஸா, ஐலாண்ட்ஸா, இந்த மாதிரி தான் என்ன ஆகும், டிவைட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. டெசர்ட்டுங்கிறது இஸ் நாட் அ physiographic division, இட் இஸ் அ climatic condition. டெசர்ட்டுங்கிறது என்ன கிடையாது, ஒரு physiographic டிவிஷன் கிடையாது. ஏன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நான் ஏன் இதை தெளிவா சொல்றேன்னா, இங்க இந்தியாவுடைய physiography எப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கும், how it is been what divided அப்படின்னா, மேல இருக்கிறது இது ஃபுல்லா நார்தர்ன் மவுண்டெயின் physiographyன்னு பிரிச்சிருப்பாங்க பாருங்க. இருக்கா இல்லையா அந்த physiography இதுல? this is what is called what, northern mountain. It is not, so India உடைய physiographic division mountain கிடையாது, northern mountain. Clear or not? அப்படி ஒரு physiographic division இருக்கு, இருக்கா இல்லையா? You getting it? mountain கிடையாது. ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், விந்தியா, சத்புராஸ் எல்லாம் மவுண்டெயின்ஸ் தான். ஆனா physiography divisionல இதுக்கு பேர் என்னது, northern mountains. Is it very clear? சரி, northern mountains கீழ நீங்க பாத்தீங்கன்னா you will be having what, a great plains. There will be a physiography called what, Great Plains physiography. இருக்கா இல்லையா? Great Plains physiography இருக்கா? ஸோ இந்த கிரேட் பிளைன் physiographyல தான் எது வருது, தார் டெசர்ட், ராஜஸ்தானுடைய பார்ட் வருதா இல்லையான்னு பாருங்க. whether parts of what, Thar deserts, Rajasthan comes under Great Plains physiography or not? சார் அப்ப அது டெசர்ட் physiographyல தானே சார் வரணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஏன்னா மேல மவுண்டெயின் இருக்கு, அப்ப இதுக்கு பேரு டெசர்ட்னு தானே வரணும்னா, அதுதான் நான் தெளிவா சொல்றேன். டெசர்ட் அப்படிங்கிறது இஸ் நாட் அ physiography. It is not related to relief. It is a climatic condition. In fact, desert எங்க வேணாலும் இருக்கலாம். இங்க பாருங்க, நார்தர்ன் மவுண்டெயின்லயும் டெசர்ட் இருக்குது, கிரேட் பிளைன்ஸ்லயும் டெசர்ட் இருக்கலாம். டெசர்ட் எங்க இருக்கலாம், லோவர் ஆல்டிடியூட்லயும் இருக்கலாம், ஹையர் ஆல்டிடியூட்லயும் இருக்கலாம். புரிஞ்சா? நார்தர்ன் மவுண்டெயின்ல இருக்கிற டெசர்ட்டுக்கு பேர் தான் லடாக். லடாக் இஸ் அ கோல்ட் டெசர்ட். யூ கெட்டிங் இட்? அதே மாதிரி கிரேட் பிளைன்ஸ்ல இருக்கிற டெசர்ட்டுக்கு பேர் தான் என்னது, தார் டெசர்ட். அது ஹாட் டெசர்ட். யூ கெட்டிங் இட்? ரெண்டுமே டெசர்ட். ஸோ டெசர்ட்டுங்கிறது physiography கிடையாது. டெசர்ட்டுங்கிறது என்னது, desert is not a physiography. Desert is a climatic condition which can be found at different altitude. So that's why it is not a physiography. Clear with this? Absolute clear? 100%, right? சரி, இதுக்கு அடுத்தபடியா இங்க பாருங்க,
you will be having something called peninsular plateau physiography. You will be having something called peninsula plateau. இருக்கா? You have to understand Meghalaya இருக்குல்ல, Meghalaya is a part of peninsular India physiography. தெரியுதா இல்லையா? இங்க நார்த் ஈஸ்ட்ல மேகாலயா, that is a part of peninsular India physiography. Be very clear with it. சரியா? இப்போ இங்க பாருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த peninsular India physiography is the largest physiographical unit of India. இருக்கிறதுலே பெரிய physiographical unit of India இது peninsular India. அதனால இதை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் பிரிச்சிருக்காங்களா இல்லையா? சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், அதுக்கப்புறம் டெக்கன் பிளாட்யூ, இருக்கா இல்லையா? டெக்கன் பிளாட்யூல இது என்னது? வெஸ்டர்ன் டெக்கன், ஈஸ்டர்ன் டெக்கன், சதர்ன் டெக்கன், இப்படி பிரிச்சிருப்பாங்க. யூ கெட்டிங் இட்? பட் ஆனா இது எல்லாமே டெக்கன் பிளாட்யூ, சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ், மெகாலயன் பிளாட்யூ, all these things are part of எதுதான்? peninsular plateau. All these things are part of peninsula plateau only. Clear? Now இது போக இங்க பாருங்க, அடுத்த physiography என்னன்னு பாருங்க. வெஸ்ட் கோஸ்ட் பிளைன்ஸ் அப்படின்னு ஒரு physiography இருக்கு. இருக்கா? வெஸ்ட் கோஸ்ட் பிளைன்ஸ் நேரோவா இருக்கும். ஆனா ஜஸ்ட் லுக் அட் த ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன்ஸ், இது கொஞ்சம் என்னவா இருக்கும்? ப்ராடரா இருக்கும். இருக்கா? வெஸ்ட் கோஸ்ட் பிளைன்ஸ் அண்ட் வாட் ஈஸ்ட் கோஸ்ட் பிளைன்ஸ். யூ கெட்டிங் இட்? ஸோ அப்ப பிளைன்ஸ் எல்லாம் எதுல வரல? ஒரே பிசியோகிராஃபில வரல. ஜென்ரலா என்னன்னு பண்ணிருக்கலாம்? பிளைன்ஸ்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா நார்தர்ன் பிளைன்ஸோட பிசியோகிராஃபி வேற, ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்டோடைய பிசியோகிராஃபி வேற. நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் வேற, நல்லா புரிஞ்சுங்க. வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், விந்தியா, சத்புராஸ், all of them are part of peninsular India physiography. They are not part of mountain physiography. Clear with this? And then you have island physiography. Then you have islands. Islands physiography. Clear with this? Okay va? So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த physiography தான் we are going to what? So first I will go, see நம்ம கிளாஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நார்தர்ன் மவுண்டன் physiography ரொம்ப டீப்பா டீடைல்டா பார்ப்போம். ஓகே, மேலோட்டமா நம்ம ஜியோமார்பாலஜி எடுக்கும்போது கன்வர்ஜன் பிளேட் பவுண்டரி, ஹிமாலயாஸ் இஸ் அ ஃபோல்ட் மவுண்டன் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன், மேலோட்டமா சொல்லியிருப்போம். ஆனா ரொம்ப டீடைல்டா பார்க்க போறது தான் என்னது? இந்த நார்தர்ன் மவுண்டன் physiography. அது முடிச்சதுக்கு அப்புறம் வில் கம் டு கிரேட் பிளைன் physiography. ஓகே, அதுக்கப்புறம் பெனின்சுலர் இந்தியா physiography, கடைசி ஐலாண்டோட முடிப்போம். அதுதான் இதுதான் இந்தியன் ஜியோகிராஃபி. ஸோ இப்போ இந்த ஒரு ஃபிசியோகிராஃபியும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது தான் என்னது? இந்தியன் ஜியோகிராஃபி, விச் வில் டேக் வாட் 2 to 3 classes. புரிஞ்சா? யூ கெட்டிங் இட்? ஸோ நவ் வில் ஸ்டார்ட் வித் வாட் நார்தர்ன் மவுண்டன் physiography. Give the heading Northern Mountain Physiography. ஓகே, இப்போ நான் சொல்றத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, யூ ஜஸ்ட் வாட் டேக் ஏஷியா மேப். டேக் ஏஷியா. டேக் வாட் ஏஷியா. ஏஷியா மேப்ல இங்க பாருங்க, நார்த் ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்கு மேல இங்க யூ ஃபைண்ட் சம்திங் கால்டு
பாமர் நாட் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கா? You find something physical mapல do you find something called palmer knot? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பாமர் நாட் இருக்கா? சரி, இப்ப லிசன், இந்த பாமர் நாட்ல இருந்து தான் இப்படி வருது. திஸ் இஸ் கால்டு காரகோரம். ஓகே, தென் ஹிமாலயாஸ், இங்க பாருங்க, இதே பாமர் நாட்ல இருந்து தான் இது எல்லாமே என்ன ஆகுது, இதாகுது. யூ கெட்டிங் இட்? பாகிஸ்தான்ல பாருங்க, இங்க இருந்து இப்படி சுலைமான் ரேஞ்ச் இருக்கா? இதே பாமர்ல இருந்து தான் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில ஹிந்து குஷ் மவுண்டெயின்ஸ். ஹிந்து குஷ் மவுண்டெயின்ஸ் இருக்கா? இதே பாமர்ல இருந்து தான் மேல குன்லுன்ஷா, தீன்ஷான், அல்துன்ஷான் மேல இருக்கான்னு பாருங்க. குன்லுன்ஷான், அல்துன்ஷான், தீன்ஷான் இதெல்லாம் என்னது? மவுண்டெயின்ஸ். சரியா? இப்ப all these mountains are connected to a place called பாமர். பாமர்ங்கிற இடத்துல கனெக்ட் ஆகுதா? காரகோரம், ஹிமாலயா, சுலைமான் ரேஞ்ச், ஹிந்து குஷ், குன்லுன்ஷா. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இங்க பாருங்க, ஒரு 4 த்ரெட் எடுத்து கட்டினீங்கன்னா, ஒரு இடத்துல கட்டினீங்கன்னா, அந்த கட்டின இடத்துல இருந்து ஒரு த்ரெட்டும் அப்படி இப்படி இப்படி பிரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இப்போ எங்க இருக்கு, பாமர்ல இருந்து ஒரு த்ரெட்ஸ் மாதிரி இப்படி போயிருக்கு. இப்போ புரியுதா? why it is called palmer knot, முடி. you are getting it or not? இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் எங்க இருக்கும், நம்ம சவுத் இந்தியால. there is a place called ஆனை முடி. ஓகே, காடமம் ஹில்ஸ் கீழே, ஓகே, பழனி ஹில்ஸ், இதெல்லாம் என்ன ஆகும், it will get spread from a place called ஆனை. அது ஒரு முடி போட்ட மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல இருந்து த்ரெட்ஸ் அப்படியே விரிகிற மாதிரி, அதான் ஆனை முடி. அதே தான் இங்கிலீஷ்ல பாமர் நாட்ஸ். அது உலகின் கூரைங்கிறது திபெத்தியன் பிளாட்டூ, ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட். அது அவ்வளவுதான். அதுக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதா திபெத்தியன் பிளாட்டூ. திபெத்தியன் பிளாட்டூ இஸ் வாட் இஸ் கால்ட் ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட். புரிஞ்சுச்சா? யூ ஆர் கெட்டிங் இட்? ஏன் இதை நாட்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சா? அங்கிருந்து தான் என்ன ஆகுது, நிறைய மவுண்டைன் ரேஞ்சஸ் தெரியுது. சரியா? இப்போ இந்த நார்தன் மவுண்டைன் பிசியோகிராஃபி பத்தி ஃபர்ஸ்ட் நம்பர் 1, தே ஆர் ஜியாலஜிக்கலி யங் பட் ஆனால் ஸ்ட்ரக்சர்லி ஃபோல்டட். கரெக்டா? நார்தன் மவுண்டைன், ஹிமாலயாஸ் எல்லாமே என்னது, யங் ஃபோல்டு மவுண்டைன். பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ நான் பேசுறது என்டையர் எதை பத்தி பேசுறேன், நார்தன் மவுண்டைன் பிசியோகிராஃபியை பத்தி பேசுறேன். தே ஆர் ஜியாலஜிக்கலி யங், ஏன்னா they belong to Alpinian orogeny. clear? Geologically young, structurally folded mountains. Its width varies from 400 kilometers in Kashmir to 150 kilometers in what? Arunachal Pradesh. நீங்க இந்த இந்தியால இதை எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஓகே. சி, இங்க ஹிமாலயா இந்த இடத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய வித் எவ்வளவு இருக்கும், 400 கிலோமீட்டர்ஸா இருக்கும். ஆனா இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய வித் எவ்வளவுதான் இருக்கும், 150 கிலோமீட்டர்ஸ். இங்க மவுண்டைன்ஸ் உடைய வித் வந்து ஜாஸ்தி. அப்படியே இங்க வர 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 நேரோ ஆயிட்டே வரும்.
புரிஞ்சா? So it's with vary from 400 kilometers in Kashmir to 150 kilometers in what? The Arunachal Pradesh. சரியா? இப்ப விஷயம் என்னன்னா, இந்த நார்தர்ன் மவுண்டன் இருக்குல்ல, இங்க பாருங்க. The northern mountain physiography எப்படி பிரிக்கலாம்னா, one we can call it as trans Himalayas, இன்னொன்னு என்னது? Himalayas. புரிஞ்சா? This trans Himalayas can be divided into Karakoram, Ladakh. புரிஞ்சா? Himalayas consists of 3 ranges. கரெக்டா? என்னது? Great Himalayas, Lesser Himalayas, Shivalik. புரியுதா? இப்ப இது எல்லாமே சேர்ந்ததான் என்னது? நார்தர்ன் மவுண்டன். எல்லாமே சேர்ந்ததான் என்னது? நார்தர்ன் மவுண்டன். Trans Himalayas and what? சரியா? Right. Now, first, Trans Himalayas. Trans Himalayas. First, I'll talk about Trans Himalayas. Okay? Trans Himalayas are also known as Tibetan Himalayas. Trans Himalayas are also known as Tibetan Himalayas. Why it is called as Tibetan Himalayas? இங்க பாருங்க, காரகோரமும் சரி, லடாக்கும் சரி, most of it lies in எங்க? Most of it lies in எங்க? Tibet. புரியுதா? Only some part of Karakoram and Himalayas lies in what? India. Most of it lies in what? Tibet. Most of it lies in what? Tibet. That's why it is called as what? Tibetan Himalayas. And you know, Trans Himalayas are what? Volcanic in origin. They are what? Volcanic in origin. தெரியும் தானே? Tethys Sea plate subducting below Eurasian plate, which resulted into rise of what? Magma. You are getting it? They are volcanic in origin. Clear? Then today they are most glaciated. Today they are what? Completely glaciated. In fact, in the Karakoram and Ladakh, this region has what? Large number of glaciers, which are called as what? Third pole of the world. Third pole of the world. After North Pole and South Pole அப்புறம் அதிகமான கிளேசியர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இது Trans Himalayas. அதான் இன்னும் சொல்றாங்க third pole of the world. So they are a very important source of water, fresh water. They are a very important source of fresh water for South and Southeast Asia. For South and Southeast Asia, they are a important source of water, fresh water. Clear? Yes. இங்க பாருங்க, இந்த இடத்துல you have Lake Mansarovar. Lake Mansarovarல இருந்து தான் you have what? Indus River, you have Mekong River, you have Brahmaputra River. இதெல்லாம் இப்படிதான் originate ஆகி, this is how it would be what? Clear? Getting it? புரிஞ்சா இல்லையா? This is your Trans Himalayas. Now, but ஆனா now இப்ப Trans Himalayas நம்ம இப்படி மேலோட்டமா பார்க்க கூடாது. We have to see each and everything in detail. So we'll do Karakoram first, then we'll do Ladakh. We'll do Karakoram and then we'll do Ladakh. So you better take a break and come, because once I start, then I will not be able to give you break. I don't want to give break in between. In the Karakoram, Ladakh, Great Himalaya, Lesser Himalaya, Shivalik.
இதை ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் யூ பிரேக். ஸோ யூ டேக் அ பிரேக் அண்ட் வாட் கம் பேக். சரியா?